ஹாய்! கார கொழுக்கட்டை செய்யலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொத்தமல்லி தழை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ 1 கப் மாவு, அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா வெந்து வரணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா மாவு வெந்துடும். இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தா ஒட்டாமல் இருக்கணும். இப்போ சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி நம்ம இட்லி ஸ்டீமில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். சைட் பை சைடு இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 10 பல் பூண்டு, 3 வரமிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளி ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டு சட்னியில் கொட்டி சட்னி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது கொழுக்கட்டை சட்னி. நல்லா உள்ள சாஃப்டாக ஃப்ளஃபியாக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு தேவி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.